சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டத்தில் சனி, 7ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் இல்லையா? ஸோ இந்த சனியோடு சேர்ந்த ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறதும், நமக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி 2025ஆம் ஆண்டு வரக்கூடியதில் கேத்து உங்கள் ராசிக்கே வந்துடுவார். ராகு 7ஆம் இடத்திற்கு வரார். குரு பெயர்ச்சி 10ஆம் இடத்திற்கு பெயர்வார். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது இந்த சிம்மராசி நேயர்கள் பல விஷயங்களில் நம்ம கவனமாகவும் பல நேரங்களில் மௌனமாகவும் இருப்பது நல்லது. நமக்கு வேண்டாம்ப்பா இந்த பிரச்சனையெல்லாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம் அப்படின்னு இருந்துட்டால் இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது. இப்போது 2ல் கேத்து 8ல் ராகு, இப்படி ஒரு காலகட்டம். சனி பகவான் இப்போ 7ல் வராரு, குரு 10ல் வந்துடுவார். ஸோ வேலை செய்கிற இடத்துல நம்ம வாய்க்கு ஜிப்பு போடுறது நல்லது. குடும்பத்தில் புதுசாக கல்யாணம் இருக்கீங்களா, எந்த விதமான கான்ட்ரவர்சிக்கும் போகாதீங்க. சிம்மராசி நேயர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுவது, தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுப்பது, தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் இல்லாமல் என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருந்துட்டா எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் கிரகங்கள் எப்பொழுதுமே நம்மளை தவறுகள் செய்வதற்கு தூண்டும். அதுவும் இந்த மாதிரி அசுப கிரகங்கள் சனி ராகு கேத்து. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பெரியோர்களின் அறிவுரைகளை கேட்பது நல்லது. தெய்வீக ஆன்மீகத்தில் நமக்கு அதிக ஈடுபாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். சிறு வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஒரு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இவங்கெல்லாம் படிக்கிறவங்க காலேஜ் போகும்போது, இல்லை காலேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க ஹாஸ்டலில் போய் சேர்றீங்கன்னா நட்புகளுக்கு இடையே ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளை தவறான பாதையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய வகைகளும் வழிகளும் உண்டு. ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள், புதிதாக திருமணம் ஆகிறவங்க, அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, இப்போ பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கூடியவர்கள்லாம் கவனமாக இருக்கலாம். என்ன பரிகாரம் செய்வது? இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நான் என்னை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகரை தவறாமல் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச வரையில் பிள்ளையார்பட்டி, காணிப்பாக்கம், இந்த மாதிரி பிள்ளையார் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, அந்த பிரதானமாக பிள்ளையார் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம். 11 தேங்காய் எடுத்துக்கோங்க லாபத்தில். 11 தேங்காவை கட்டி மாலையாக போட்டிங்கன்னா அதுவே பெரிய பரிகாரம் தான். இது சதுர்த்தியில் பண்ணலாம். 2வது சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது. சனி ஆலயங்கள் குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு, நமக்கு திருநள்ளாறு, இந்த மாதிரி சனீஸ்வர ஸ்தலங்களை சென்று வணங்குவது, இதை நம்ம செய்தாலே போதுமானது.